திருவிழாலாம் யார் யார் கலந்துக்கிறாங்க, நம்ம ஊர்ல யாருக்கான ஒரு லிஸ்ட்டை போடு. நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் புது துணி எடுக்கணும், அதுக்கு ஒரு லிஸ்ட்டை போடு. என்னென்ன தேவை, நம்ம என்னென்ன பண்ணணும், அதுக்கு தனியா ஒரு லிஸ்ட்டை போடு. என்னடா சித்திக்கு என்ன? சொல்லி சொல்லணும் சித்திக்கு என்னடா? காசி யாத்திரைக்கு போன இடத்துல அம்மா வெள்ளத்துல அடிச்சு இறந்துட்டாங்கண்ணே. உலகாதரா அப்படி உனக்கு வாய்ப்பு இல்லடா. என்னடா பேசிட்டு இருக்க நீ? இல்லண்ணே, நெட்ல நியூஸ்ல பார்த்தேன்னு காசி யாத்திரைக்கு போனவங்களா வெள்ளத்துல அடிச்சு இறந்துட்டாங்களாண்ணே. அதுல அம்மாவும் இருந்தாங்கண்ணே. முக்கிய செய்திகள். காசி யாத்திரைக்காக சென்ற பக்தர்கள் திடீரென்று காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு கோர விபத்து. அடித்து செல்லப்பட்டவர்களின் உடல்கள் கிடைக்காத சூழலால் அங்கு மிகுந்த பரபரப்பு நிலவுகிறது. அடையாளம் தெரிந்தவர்களின் விவரம்: தமிழகத்தில் சென்னூரை சேர்ந்த நீலாம்பரி, வயது 67. ஏமா என்னை விட்டு போல? இனிமே யார் மேல சாத்தியா தூங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லையப்பா. கடைசியா மோந்து விளையாட பார்க்க முடியல. ஏமா அப்படி பண்ண? அப்படி நான் பாவம் பண்ண சொல்லுமா? நான் என்ன பாவம் பண்ண? சொல்லுமா நான் என்ன பாவம் பண்ண? என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டே போற? அது மேடா எல்லாம் ஒண்ணா முத்தர் சொல்ற தைரியமா? அம்மா தந்தது காரணமா அது முத்தெடுத்துதானா? அதுக்கு நீங்க எல்லாரும் சொல்லலாம். உழந்த எல்லாரும் கூட்டி கலவீங்களா? எங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து கொல்லிட்டீங்கள. இப்படி எல்லாரையுமே வேதனைப்படுத்துற. கொஞ்ச நேரம் பேசாம இருந்த. அப்படிதான் பண்ணுவேன். அப்படிதான் நீ பண்ணுவ. விட்ட தெருல போய் கத்துவேன். எங்க அம்மா சாவுக்கு முத்தரசு நீங்க தான் காரணம் சொல்லுவேன். எப்படி பேசுற? இவங்க மேல பூசா பாசம் போக்கிட்டு வருதோ? எனக்கு பாசம் போக்கிட்டு தான் வருது. நல்லது கெட்டது தெரியாம கண்மூடி தனமா இருந்துட்டோமே நினைச்சு எனக்கு என் மேல கோபமா வருது. சில
விஷயங்களை கேட்டதும் ஏதோ என் உடம்பு பூரா ஏதோ விஷம் ஏற மாதிரி இருந்தது. இப்பதான் நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் பிராய்ச்சித்தை தேடி நிக்கிறேன். இது பாரு மருதானே, தயவு செஞ்சு முத்தரசனை பத்தி தப்பா பேசாத. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு பாசு புதுசா வந்துச்சுல. இத்தனை நாளா அம்மா ஸ்வேதா உங்களோட இருந்துட்டு இப்ப புது பாசம். இவ்வளவு நாள் ஒரு கண்ணு தெரியல. ஆமா, இத்தனை நாள் எனக்கு கண்ணுதான் தெரியல. அவரோட உண்மையான அன்பு எனக்கு தெரியல. அவரோட பாசம் எனக்கு தெரியல. அவரை எல்லாரையும் உயிரை நினைச்சிட்டு இருந்த விஷயம் எனக்கு தெரியல. இதெல்லாம் இத்தனை நாள் நான் தெரியாம இருந்துட்டேன். மாத்திரால ஒளிய மாத்திரானா அந்த முத்தரசு. அவனா ஏ முத்தரசு வெளில வாடா. ஏய் மருது, புரிஞ்சுதான் பேசுறியா? இத்தனை நாள் எல்லா தப்பையும் அம்மா தான் பண்ணிருக்காங்க மருது. இந்த பாவத்துக்கு தான் அந்த மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு. அம்மாவா? என்ன என்ன விட்டு பேச இருக்க? என்ன அம்மா பத்தி தப்பு தப்பா பேசுற? அப்படின்னு தப்பு நாங்க அம்மா மருது, அவங்க தப்பு பண்ணதுனாலதான் பேசுறேன். இத்தனை நாளா அவங்க கூட சேர்ந்து எல்லா தப்புக்கும் நீ நானும் தொட போனதெல்லாம் போதும். சொல்லு மரியாதை சொல்லு. எங்க அம்மா என்ன தப்பானா இல்ல தப்பானா இல்ல தப்பானா சொல்ற மருது. சித்ராவையா அவங்க அம்மாவையே எரிச்சாங்களே, அது தப்பு இல்லையா? அக்கா, என்னக்கா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையாக்கா? அண்ணி, என்ன சொன்னீங்க அண்ணி? நீங்க சொன்னதெல்லாம் நிஜமா? ஆமா, ஆமா, ஆமா. நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. வெண்ணிலா, இதுக்கு மேலயும் முத்தரசன் மாமா கிட்ட மறைக்க வேணாம். நான் சொல்ல இருக்கலை வேண்டாம். இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மேல சேர்த்த வாரி இறக்கிறது நல்லதில்ல. இப்ப இந்த விஷயத்த முத்து மாமா கிட்ட சொன்னா அவரால இது தாங்கிக்க முடியாது. அண்ணி, என்ன நீ பேசுறீங்க? நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? கார்த்திக், முத்து மாமாவை பொறுத்த வரைக்கும் அத்தைய உயர்வான இடத்துல மனசுல வச்சிருக்காரு. ஏன்னா பெத்த தாயை விட சித்தி தான் பெருசுன்னு இப்ப வரைக்கும் அவர் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. அவங்கள பத்தி நல்ல நினைப்போடவே முத்து மாமா இருக்கட்டும். வேண்டாம் கார்த்திக், சொல்ல வேண்டாம். இப்ப நம்ம சொல்லாம போனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் அவனுக்கு தெரியுதா போகுது. அப்ப ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லன்னு அவன் கிட்ட நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? கண்டிப்பா தெரியாதுன்னு இங்க இருக்கிற யாரும் இந்த விஷயத்த சொல்ல. செல்லமான கண்மணியே, தோல் சாய்ந்து நான் தூங்க வந்து வீடு மாறுதமே. எனக்கென வாழ்ந்தவளே, என்னுயிரை வளர்த்தவளே, உள்ளுக்குள்ளே வாழும் தெய்வம் நீயே. என்னை தினம் ரசித்தவளே, என் மனதை புரிந்தவளே, உன்னை எண்ணி உருகுகிறேன். ஆரிரரோ ஆரிரரோ. முத்தரசு, 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 என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு முத்தரசு. என்ன மன்னிப்பியா முத்தரசு? அந்த ஸ்வேதா பேச்ச கேட்டு உங்களை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தி இருக்கு.
எனக்கு மன்னிப்பே கிடையாது. நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். முத்தரசு என்ன மன்னிச்சிரியா முத்தரசு? எனக்கு யாருமே இல்ல முத்தரசு, என்ன மன்னிச்சிரியா? நான் அதையாயிட்டேன் முத்தரசு, நான் அதையாயிட்டப்பா. நான் சொன்னா கேள்றேன், எனக்கு நம்ம இதால பார்த்து தயவு செய்து சுமார். யோ நானே வந்து போயிருக்கேன். மருது நீலாம்பரிக்கு இப்படி ஆயிருச்சு ஐயா. அறிவு இல்ல உன்னை எல்லாம் மாமான்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கியா? எதுக்கு இங்க வந்த? ஐயா மருது இப்படி எல்லாம் பேசுற? என்ன இத்தனை நாளா மாமான்ற மரியாதை இருந்துச்சு, அது இப்ப சுத்தமா போயிடுச்சு. என்ன முழிக்கிற? இத்தனை நாளா எங்க பக்கம் இருந்துகிட்டு அம்மா இறந்ததும் பயந்து ஓடி வந்து சரண்டர் ஆகுறியா? இத பாரு மருது, என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசரிச்சு நான் பண்ண தப்புக்கெல்லாம் பரிகாரம் தேடணும்னு நினைச்சேன். இப்ப முத்தரசு கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தாண்டா என் மனசே ஆறி இருக்கு. நீ எல்லாம் உருப்படியே மாட்ட. அறிவு கிட்டத்தமா வேலையை பண்ணிட்டு பரிகாரம் பண்ண வந்தா அது பண்ண வந்தான்னு சொல்ற. இதெல்லாம் தான் உனக்கு பெருமையா? அசிங்கமா இல்ல? டேய் ஏன்டா அவரை போய் திட்டிட்டு இருக்க? இருந்தாலும் அவர் நம்மளோட மாமாடா. சித்தி இறந்த பொழுதுல அவர் என்ன வந்து போயிருக்காரு. அவரை போய் மரியாதைலாம் பேசிட்டு இருக்க. மன்னிப்பு கேட்டா? என்னால அதெல்லாம் கேட்கவும் முடியாது. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னால மன்னிப்புலாம் கேட்க முடியாது. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் கிளம்புறேன். வருது. சித்திக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் பண்ணி வச்சு படையில வச்சிருக்கடா. நீ வந்து சித்தியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டனா சித்தியோட ஆத்மா சந்தோஷப்படும்டா. சாப்பிட்டு போடா. எனக்கெல்லாம் சூடு சொரண உடம்புல நிறையவே இருக்கு. சரி முத்தரசு, நான் கிளம்புறேன்பா. ஏதோ வந்த இந்த உறவு சுத்தமா அறுந்து போயிருமோங்கிற பயம் எனக்கு வந்துச்சு. அந்த பயத்தோட தான் நான் இங்க வந்தேன். எப்ப நீ எனக்கு இப்படி ஆறுதல் சொல்லி உட்கார வச்சியோ அப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுப்பா. எனக்கு இங்க ஒரு இடம் இருக்குப்பா. நான் அது இல்ல சித்தியில விட்டு போனோன்னு எனக்கு இப்ப அனாத மாதிரி தோணுது. நீங்களா இருக்கின்ற தைரியமா இருக்கிறேன். நீங்களா எனக்கு வேணும். சித்தி நம்ம கூட தான் இருக்கு. ஒரு வாய் சாப்பிட்டு போகுமாமா? இல்ல முத்தரசு, அதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்ல முத்தரசு. நான் அப்படிப்பட்ட காரியத்தையா பண்ணியிருக்கேன்? என்ன உட்கார வச்சு சோறு போடுறேன்னு சொல்ற? வேண்டாம் முத்தரசு, வேண்டையா. அப்படிலாம் பேசாதீங்க மாமா. நீங்க எங்க கூட தான் இருக்கணும். வெண்ணிலா சொல்லு முத்து மாமா. மாமாக்கு சரி. சாப்பிடுங்க. அண்ணி அண்ணி கூப்பிடு. அண்ணி இங்க வாங்க. நீ போயிட்டு வாமா. நீங்க சாப்பிடுங்க, இதோ வந்துடுறேன். சரிம்மா. என்ன ஜனனி? வெண்ணிலா, நான் தான் கூப்பிட சொன்னேன். இவனை மாதிரி ஒரு கேடு கெட்டவனால நடு வீட்டுல உட்கார வச்சு சோறு போட்டா அவ்வளவுதான், வீடு விளங்கிடும். ஏன் மாமாவுக்கு இப்படி எல்லாம் புத்தி போகுது? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவர்தான் மனசு திருந்திட்டேன்னு சொல்றாருல. தங்கச்சி, அவன் தான் அதெல்லாம் நம்புறானா? நீயுமா? இவன்லாம் திருந்துற ஜென்மாமா. உடம்பு முழுக்க விஷம். இவன் திருந்தவே மாட்டான். இவனை நம்பாத. அவர் சாப்பிட வந்திருக்காரு. இந்த நேரத்துல ஆளாளுக்கு இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி? போ வெண்ணிலா, போ. போய் நல்லா சாப்பாடு பரிமாறு. நாங்க யாரும் அந்த பக்கம் வர மாட்டோம். அந்த ஆள் போனதுக்கு அப்புறம் சொல்லு, அப்புறம் வரோம். கலை, வெண்ணிலா, ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. தப்பா நினைச்சுக்க மாட்டியே? இல்ல. என்னப்பா? கேளுங்க. இல்ல, ஸ்வேதா கூட சேர்ந்துக்கிட்டு நான் கொஞ்சம் நெஞ்ச அநியாயம் பண்ணல. நினைச்சு பார்த்தா எனக்கே என் மேல கோபமா வருது. உன்
புருஷன் கத்தியால குத்தப்பட்ட நிலைமையில கட்டி வச்சிருந்தோம். அன்னைக்கு கூட நான் அமைதியா தான் இருந்தேன். கண்டிப்பா என் மேல கூட உனக்கு கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்காக சாப்பிட்ற சாப்பாட்டுல எதுவும் விஷம் கலந்துருக்க மாட்டியம்மா? ஐயோ, என்னப்பா இப்படி பேசுறீங்க? நான் அப்படிலாம் பண்ணுவேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க சாப்பிடுங்க. பயமா இருக்குமா? ஐயோ, என்னப்பா இப்படி பேசுறீங்க? இப்ப என்ன, இந்த சாப்பாட்டுல விஷம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? நான் சாப்பிடுறேன். சாப்பாட்டுல விஷம் கலந்திருக்கியா இல்லையான்னு உண்மையில சந்தேகப்பட்டு நான் கேட்டனே. உன் எதிரி நான் இந்த சாப்பாட்டுல விஷம் கலந்திருப்பேன்னு உனக்கு யோசிக்க தோணல? உன் நம்பிக்கை தாண்டி உன்னை சாகடிக்க போகுது. ஆமா, அவ்வளவு சீக்கிரத்துல நாங்கள திருந்திருவோம் நினைச்சிட்டல? இந்த வீரா ஸ்வேதா ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வான். செத்து தொலை. ஏய், ரொம்ப கஷ்டப்படாத வெண்ணிலா. நீ என்ன கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு கத்துனாலும் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாத. உன்னை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போற வழியிலேயே போய் சேர்ந்துருவ. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கான பாய்சன் கலந்திருக்க. நீ திருந்திட்டேன்னு நம்பி உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டேன் பாரு. முத்துமாமா, 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 முத்துமாமா. அனி, அனி என்னாச்சு? பண்ணிலா அனி, என்னாச்சு நீ? அனி, 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 நீ சாப்பாடுல விஷம் வச்சு சாப்பிட வச்சு. நான் சொன்னேன்லடா. நான் அதுக்கு முன்னாடியே செத்துருவேன்னு சொல்லிட்டாரு. உமாடியிலே சொல்றதுக்கு வச்சு கேள்வி வேணாம் மாமா. மாமா, நான் உமாடியிலே சேர்த்துடுறேன் முத்து மாமா. ஐயோ நீ முத்தரசே, ஏன் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கீங்க? விஷம் வச்சுட்டாங்க சாப்பாடுல. ஐயோ, அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க எனக்கு. இவ ஆத்தாவோட பொண்ணு. இவள விஷத்தால கொன்னுட முடியுமா? எவனோ முட்டாள்தனமா கணக்கு போட்டு இந்த காரியத்தை செஞ்சிருக்கான். நீங்களும் அத நம்பி அழுதுகிட்டு இருக்கீங்க. அவளை காப்பாற்றணுமே. அம்மாடி, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. முத்து மாமா, இத குடிமா. இன்னும் கொஞ்சம் குடிமா.
சரியாயிடுச்சு முத்து மாமா. ரொம்ப நன்றி. இந்த அம்மா இங்க இங்கதானே இருந்தாங்க. எங்க போயிட்டாங்க? எங்க போயிட்டாங்க? மாமா இது அந்த ஆத்தாவோட திருவிளையாடல் தான் மாமா. இல்ல, அந்த ஆத்தாவை வந்து காப்பாத்திருக்கா. எப்படியோ உனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் ஆத்த காப்பாத்திடுறா. கிண்டல் அடிக்காத. கலை, 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 என்னாச்சு? கலை, மயக்கம் பார்த்து மெதுவா இறங்க. கலை, பார்த்து மெதுவா. பார்த்து கலை, பார்த்து பார்த்து. கலை, இங்க பாரு. அக்கா, அண்ணி என்னாச்சு? அண்ணி என்னாச்சுன்னு தெரியல, மயக்கமாயிட்டா. இருங்கம்மா இருங்கம்மா, பதட்டப்படாதீங்க. பித்த மயக்கமா மத்த மயக்கமான்னு பார்த்து சொல்றமா. நல்ல விஷயம்தான். ரெட்ட நாடி ஓடுதுமா. இந்த அம்மா உண்டாயிருக்காங்க. நீங்களும் மாமாவும் எளியும் புண்ணியமா தான் இருந்தீங்க. ஆனா காரியத்துல கண்ணாதான் இருந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள்க்கா. அண்ணி சூப்பர் அண்ணி, கங்க்ராச்சுலேஷன். அது வாழ்த்துக்கள்ரா. சரி சரி சரி. டே கோவகரா, இப்ப விஷயம் என்ன தெரியுமா? உன் கோவத்தை அடக்கிறதுக்கு இப்போ ஒரு ஆளு வந்தாச்சு. எஸ். சூப்பர்ரா, நீ அப்பா ஆயிட்டடா. போய் பேசுடா. இப்போ வரப்பாவே நின்னா என்னடா அர்த்தம்? சந்தோஷப்படுவால. போ. இப்போ இது ஒண்ணுதான் குறைச்சல். டேய், ரெண்டா கூட இருக்கலாம்டா. உன் குடும்பத்துல எல்லாமே ரெட்ட குழந்தைங்க தான் பிறக்குது. இது என்னன்னு தெரியுதா? தெரியலையம்மா. இதுக்கு பேர் தான் சிரிப்பூட்டும் வாயு. இங்கிலீஷ்ல லாஃபிங் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இத நம்ம யார் மேல அடிச்சாலும் அவங்க தன்னையே அறியாம சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இத வச்சுதான் லாஸ்ட் டைம் நான் கலையோட கர்ப்பத்தை கலைச்சேன். பழியையும் அந்த வெண்ணிலா மேல போட்டுட்டேன். அம்மா, உண்மையிலேயே உங்க மூளை கடவுள் படைச்சதா இல்ல செஞ்சு வச்சதானே தெரியலையே. என்ன அறியுமா உங்களுக்கு? ஒரே கல்லுல எத்தனை மாங்காய் அடிச்சிருக்கீங்க. கலையோட கர்ப்பத்தை கலைச்சது மட்டும் இல்லாம வெண்ணிலாவை கலைக்கே வெள்ளியாக்கிருக்கீங்க. பா, பெரிய ஆள் தான் போங்க. இதெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி, புரியுதா? அடி பாவி, கலை கல்பமான விஷயத்தை வாங்கிட்டு சொன்ன நீ சந்தோஷப்படுவான்னு ஓடோடி வந்த நீ அஸ்வேதா. உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். இவ்வளவு கேடு கட்டவளா இருக்க? ஐயோ மருது, இதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்ட எப்படி? ஒண்ணும் இல்ல, நான் சும்மா பேசாத பேசாத. நீ பேசுறத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன சொன்ன? ஏற்கனவே என் கலையோட கர்ப்பத்தை கலைச்சிட்டு அந்த பழிய வெண்ணிலா மேல போட்டுட்டு. ஐயோ ஐயோ மருது, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு உன்னெல்லாம் உயிரோட விடக்கூடாது. உன்னை விடமாட்டேன். எனக்கு துரோகம் பண்ணியா? உன்னை விடமாட்டேன். பூகதை சொன்னது சரிதான். நம்பி வந்தவங்களுக்கு துரோகம் பண்ண அஞ்ச மாட்டேன்னு சொன்னா உயிர் எடுக்காம விட மாட்டேன். உன்னை நான் விட மாட்டேன்.
கூட்டத்துல சேர்ந்துட்டீங்களே, என்ன பண்றேன்னு பாருங்க. இந்நேரம் பாதி உயிர் உனக்கு போயிடுச்சு. இனி மீதி உயிரையும் மொத்தமா எடுக்கிறேன். உங்களை விட மாட்டேன். என்னடாச்சு உனக்கு? கூட சேர்ந்து நான் பண்ண பாவத்துக்கு அவன் கொடுத்த பரிசு தானே. ஐயோ முதல்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு தூக்குடா. கலை கற்பது கலைக்கு அந்த வெண்ணில மேல பள்ளிய போட்டது ஸ்வேதா தானே. முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம் வாடா. சொன்னா கேளு, வயித்துல குழந்தை இருக்கு கலை. இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்னும் ஆகாதுடா, சொல்றது கேளு, ஒன்னும் ஆகாது, அழாத. ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா? அவளுக்குன்னு ஒரு குழந்தை வராதா? அதை எடுத்து நான் மடியில போட்டு கொஞ்ச மாட்டேன். நான் எத்தனை நாள் ஏங்க இருக்கேன்? இப்ப எல்லாமே கை கூடி வர நேரத்துல சின்ன மாமாக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. எப்படியாவது சின்ன மாமா பொழைச்சு வரணும். இத்தனை நாள் கலை எந்த வகையிலயும் சந்தோஷப்படல. ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன பெண்ணப்பட்டு இப்படி ஊரு கொலைஞ்சு போய் நிக்கிறா. இனி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கிற நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. ஆத்தா, அவளுக்கு ஒரு நல்ல காலம் வந்து அவ வயிற்றுலயும் ஒரு குழந்தை உருவாயிருக்கு. சின்ன மாமாவும் அவளும் சேர்ந்து நல்லபடியா வாழணும். ஆத்தா, அவருக்கு புரிஞ்சு மனசு மாறி இருக்காரு. சின்ன மாமாக்கு இப்பதான் ஸ்வேதா யாருங்கிற உண்மை அவருக்கே புரிஞ்சு மனசு மாறி இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா வாழணும். ஆத்தா, சின்ன மாமா பொழைச்சு வரணும். சின்ன மாமா பொழைச்சு வரணும். டாக்டர், அங்க பாருங்க, பல்ஸ் ரேட் குறையுது. நான் அனுபவிச்சது எல்லாமே கஷ்டம் மட்டும்தான். இனிமேலாவது என் வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு எதிர்பார்ப்புல இருந்தப்போ அதுல தொன்ன சின்ன நம்பிக்கையும் இப்படி
மொத்தமா செதஞ்சு போயிடுமோன்னு பயமா இருக்கு அத்தா. எப்படியாவது என் புரிஞ்ச உயிரை காப்பாத்தி கொடு. அவரு நல்லபடியா உயிர் பிழைச்சு வரணும் அத்தா. எப்படியாவது கூட அத்தா. சிஸ்டர் பல்ஸ் ரேட் நார்மல் ஆகுது, டாக்டர் கூப்பிடுங்க. டாக்டர் அவருக்கு பல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. நான் பாக்குறேன். மெடிக்கல் மிராக்கிள் தான் சொல்லணும். மிஸ்டர் மருது, யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். சிஸ்டர், அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிடுங்க. ஓகே டாக்டர். சார் சார், அவர் கண்ணு முழிச்சிட்டாரு. பயப்பட வேண்டியது இல்லைன்னு டாக்டர் சொல்ல சொன்னாரு. உங்களுக்கு பெரிய மனசுல ஸ்வேதா கூட சேர்ந்து நான் பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டல. டேய், நீ என் தம்பிடா. அண்ணே, இனிமே நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வராதுண்ணே. அந்த ஸ்வேதாவை நான் விட மாட்டேன். இனிமே அந்த ஸ்வேதால நம்ம குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராதுண்ணே. என்ன சொல்ற? அதான் நான் பொழைச்சிட்டேன்ல. அவ கதையை நான் முடிக்காம விட மாட்டேனே. அவளை உயிரோடு விட்டா எல்லாரையுமே கொன்னுடுவான். அவளை விடக்கூடாதுண்ணே. அவளை விட மாட்டேன். இதான் வேணான்னு சொல்றது. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவ எக்கடி கட்டு போட்டுண்டா. எங்களுக்கு நீ முக்கியம். எங்க மருது எங்களுக்கு கிடைச்சிருக்கான், அது போதும் எங்களுக்கு. பழி வாங்குறான் இதுன்ட்டு சும்மா என்ன சொல்லிட்டேன். கலை, என்ன மன்னிச்சிரு கலை. எனக்கு முடிஞ்சிருந்தாலும் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பேன். என்னங்க என்னங்க, ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எங்க மருதி எனக்கு எதிரா வந்து நின்னுடுவாருன்னு நினைச்சுதான் நான் அவரை குத்துனேன். நான் அவ்வளவு பலமா குத்தியும் அந்த மருது பொழைச்சிருக்காருன்னா அதுக்கு காரணம் அந்த வெண்ணிலா கூடவே நிழலா இருக்கிற அவளோட தெய்வ சக்தி தான். நீங்க தான் சொன்னீங்களே அந்த மலையாள மந்திரவாதி சாதிச்சிருவாரு அப்படி இப்படின்னு. ஆனா கடைசியில என்ன நடந்துச்சு? அந்த குண்டச்சி ராசாத்தி மூலமா தெய்வ சக்தி உதவி பண்ணி மொத்த பிளானும் கெட்டு போச்சு. அதனால அந்த வெண்ணிலாவோட தெய்வ சக்தி எங்க எப்படி இருக்குன்னு நான் பாக்கணும். அத கண்டுபிடிச்சு அழிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும். அந்த வீட்டோட ஆணி வேறே அவதான். அவ மட்டும் சாஞ்சிட்டா போதும், அந்த மொத்த குடும்பமும் விழுந்து மண்ணோட மண்ணா போயிடும். அதுக்கு சரியான ஆளை தான் நான் இப்ப தேடி போயிட்டு இருக்கேன். சரிம்மா, போலாம்.
என்னோட எதிரி வெண்ணிலா எல்லா வகையிலயும் எனக்கு இடைஞ்சல் பண்றான். நானும் அவளை அழிக்க பல வழிகளில் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். எதுவுமே முடியல. அவகிட்ட இருக்கிற ஏதோ ஒரு சக்தி என்னோட எல்லா முயற்சிகளையும் தோக்கடிக்குது. எப்படியாவது வெண்ணிலாக்கு இருக்கிற தெய்வ சக்திய இல்லாம பண்ணிட்டா எனக்கு அது போதும். வெண்ணிலான்னு சொல்ற அந்த பொண்ணோட போட்டோ இருக்கா? ஓம் க்ரீம் க்ரீம் மகா காளியே, ஓம் க்ரீம் க்ரீம் மகா சக்தியே, ஓம் சக்தி மகா சக்தி மகா காளி. ஓம் சக்தி மகா காளியே, ஓம் மகா காளி, ஓம் சக்தி தாயே. அந்த வெண்ணிலாவோட தெய்வ சக்தியின் ரகசியம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன அந்த ரகசியம்? வெண்ணிலா ஒரு வயசு குழந்தையா அவ சொந்த ஊர்ல இருந்தப்ப அவளுக்கு மலேரியா காய்ச்சல் வந்துச்சு. அவ உயிர் பொழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப உங்க ஊர்ல வெக்காளி அம்மன் கோயில்ல அவங்க அம்மா போய் வேண்டி இருக்கா. பூசாரி அவளுக்கு ஒரு வேண்டுதல் பண்ண சொல்லிருக்காரு. அந்த வேண்டுதல் படி வெண்ணிலாவோட ஒரு வயசு நிரம்பன மண் சிலைய செய்ய சொல்லிருக்காங்க. அதுக்கு சில தெய்வ பூஜைகளை செஞ்சதுக்கு அப்புறம் மலேரியா நோய் இருந்த இடம் காணாம போச்சு. வெண்ணிலா உயிர் பொழைச்சு வந்துட்டா. அப்படி பொழைச்சு வந்ததுக்கு அப்புறம் அவளுடைய உயிரை சிலையில பதிச்சு வெக்காளி அம்மன் காலுக்கு அடியிலேயே புதைச்சு வச்சிருக்காங்க. அந்த உயிர் சிலை அதே சாமிக்கு கீழே தான் இருக்கு. நாம அந்த உயிர் சிலையை எடுத்து ஒரு துளி மிச்சம் இல்லாம மொத்தமா கரைச்சிட்டோம்னா வெண்ணிலாவோட உயிர் சக்தி தெய்வ சக்தி எல்லாம் அவளை விட்டு போயிடும். கோவில், அந்த கோவில் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவங்க ஊர் எல்லையில இருக்க கொலக்கரையில வெக்காளி அம்மன் சிலையோட வலது பக்கத்துல இருக்கு. அந்த உயிர் சிலையை தோண்டி எடுத்து கரைச்சிடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். வருது. இப்போ ஹெல்த் தான் முக்கியம், அதை நீ பாத்துக்கணும். இந்த மாதிரி வெளியே எங்கேயும் போக கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும். தையல் போட்டிருக்கு, நீ பாட்டு கிளம்பி போயிடாத. கலை பாத்துக்கோமா. வலிக்குதாடா? இல்ல, நான் உங்க எல்லாருக்கும் கொடுத்த வலியை விட இந்த வலி ஒன்றும் பெருசு இல்ல. சும்மா சின்ன மாமா, இனிமே கலை மட்டும்தான் உங்களோட உலகமா இருக்கணும், சரியா? உங்களுக்கும் அண்ணனுக்கும் நான் எவ்வளவு துரோகம் பண்ணிட்டேன். எல்லாரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்புல கேட்காதரா. இந்த பாரு, நீ நன்றி சொல்லுனா எங்களுக்கு சொல்லாத. உன் பக்கத்துல நிக்கிறா பாரு, உன் பொண்டாட்டி, அவளுக்கு சொல்லு. உனக்கா கஷ்டப்பட்டு வேண்டுதல் பண்ணி சாமி கும்பிட்டு எவ்வளவு தியாகங்கள் பண்ணிருக்கா தெரியுமா? இனிமேல் வாழ்க்கையில நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்டா, அது போதும் எங்களுக்கு. முத்துமாமா, சின்ன மாமா நல்லபடியா குணமாகி வந்தா கோவில்ல அங்க பிரதட்சணம் பண்றதா வேண்டியிருக்கோம்.
அங்க பிரதர்ஷனமா எப்படி பண்ணுவ நீ? இந்த மனத்தெல்லாம் பண்ண சும்மா இருக்க மாட்டியா நீ? முத்துமாமா வேண்டிக்கிட்டது நான் தான். கலை இப்ப இருக்க சூழல அவளால பண்ண முடியாதுல்ல, அதனால நான் அங்க பிரதட்சணம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். ஓ ரெப்ரசன்டேட்டிவ். யாருக்கு என்னனாலும் நீ போய் உருண்டுருவ கோயில்ல. சரி நீ போய் உருள். சாரி இது அங்க பிரச்சனை பண்ணுமா? எனக்காக நீங்க எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்படுறத பார்க்கும்போது இவன் என்ன டேய் நீ எப்பதான் வேற பார்ப்பல அப்படியே சென்டிமெண்ட்லாம் வேணாம் செட்டால ஃப்ரீயா விடு. அப்படிதானே? சின்னமாமா இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம். நீங்க கலையோட சந்தோஷமா இருந்தாலே போதும் எனக்கு. சரி சரி போய் ரெஸ்ட் எடுப்போ. கூட்டு போமா. அதை சாப்பாடு ரெடி பண்ணிடு. சாமி சொல்லுங்கம்மா. நைவேத்தியம் கொடுங்க. அங்க பிரதட்சணம் பண்ணணும். அங்க பிரதர்ஷனம் பண்றதுக்கு முன்னாடி கோயில் குளத்துல ஒரு 3 முழுக்கு போட்டு வந்துருங்க. ஹலோ, என்னாச்சு மேடம்? நீங்க சொன்ன மாதிரியே கோயிலுக்கு வந்துட்டாங்க மேடம். பூசாரி குளத்துல முங்கிட்டு வர சொல்லிருக்காரு. அதுக்காக குளத்துக்கு போயிருக்காங்க. கோயில் குளத்துல போடுற முழுக்கு தான் அவளுக்கு வாழ்நாள்ல கடைசி முழுக்கா இருக்கணும். அவ முழுகலாம், ஆனா எந்திரிக்க கூடாது. என்ன மேடம் செய்ய சொல்றீங்க? அதே இடத்துல வச்சு அவளை அமுக்கி கொன்றுங்கன்னு சொல்றேன், புரியுதா? மேடம் பயப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெண்ணிலாவோட தெய்வ சக்தி முழுசும் நான் இல்லாம பண்ண போறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த தடையும் இருக்காது. வெண்ணிலாவை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு சாதாரண மனுஷியா தான் இருப்பா. அப்ப தட்டினா கொசு அடிக்கிற மாதிரி தட்டிடலாம், புரியுதா? உடனே முடிச்சிட்டு கூப்பிடுங்க. சரிங்க மேடம். ஸ்வேதா ஸ்வேதா பெரியப்பா உடனே அதை கரைச்சிருங்க. சரிம்மா. சில தண்ணில மூழ்கிட்டு இருக்க. அங்க இப்போ வெண்ணிலா மூழ்கி சாக போறா. இதுதான் பர்ஃபெக்ட் டைமிங்.
பெரியப்பா 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 கூட இருந்த எல்லாரையுமே நான் இழந்துட்டேன். ஆனா அந்த சிலை கரைஞ்சிருச்சு. நான் ஜெயிப்பேன் பெரியப்பா. இந்த சாவி. ஐயோ, இதெல்லாம் எதுக்கு? இந்த சாவி இனிமே உன்கிட்ட தான் இருக்கணும். இந்த வச்சு. ஐயோ, இது எப்பவுமே இது உன் இடுப்புல தான் இருக்கணும். சந்தோஷமா இருக்கு வெண்ணிலா, உன்னை பார்த்தா பெருமையா இருக்கு. ஆனா இதை பாக்குறதுக்கு சித்தி இல்லைன்னு நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. சித்தி இருக்க வேண்டிய இடத்துல இனிமேல் ஒண்ணு வச்சுதான் நாங்க பார்ப்போம். சித்தி கிட்ட இருந்து கிடைச்ச இந்த பாசம் உங்ககிட்ட இருந்து இனிமேல் எங்களுக்கு கிடைக்கும். எனக்கு மட்டும் இல்ல, இந்த மொத்த குடும்பத்துக்கும். இனிமேல் நீதான் நீலாம்பரி அண்ட் வெண்ணிலா. அண்ணி, ஆமா அண்ணி, இனிமே இந்த ஒட்டுமொத்த ஜமீனுக்கும் நீங்க தான் ராணி. நீங்க என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கணுமோ கேளுங்கம்மா. என்னுடைய நீண்ட நாள் எதிரி வெண்ணிலான்னு ஒருத்தி, அவளை நான் அழிக்கணும். என்னம்மா இப்படி பேசுறீங்க? ஆமா, அவளை அழிக்கணும். இந்த தடவை வெண்ணிலாவை கொல்றதுக்கு நான் எடுக்கிற முயற்சியில எனக்கு வெற்றி கிடைக்குமான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க கட்டங்களை நான் ஆராய்ஞ்சு பார்த்ததுல நாளையோட உங்க விதியே முடியுது. இங்க பாருங்கம்மா, என்னோட ஜோதிட அறிவுக்கு எட்டின வரையில எல்லா கணக்கும் போட்டு பார்த்துட்டேன். நாளைக்கு தான் உங்க ஆயுளோட கடைசி நாள்னு உங்க ஜாதகம் சொல்லுது. என்ன, நான் ஜெயிக்க போறேன்னு நல்ல வாக்கு சொல்லுவீங்கன்னு வந்து அபசகரமா நான் சாவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் உண்மை தானமா சொல்றேன். என்னோட ஆயுள் முடியும்னு சொன்னீங்கல்ல, உங்களோட ஜாதகத்துல உங்க ஆயுள் என்ன சொல்லுது? இத்தனை பேரோட ஆயுள கணிக்க தெரிஞ்ச எனக்கு என்னோட ஆயுள கணிக்க தெரியாதா என்ன? 98 வயசு வரைக்கும் எனக்கு ஆயுள் கெட்டியா இருக்கு. என்னமா அது? உங்க உயிரை பறிக்க போற யமன். வேணாமா, விட்டுருமா. இப்போ இந்த துப்பாக்கியால உங்க உயிரை பறிச்சாதான் நாளைக்கு நான் சாக மாட்டேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். உங்க கணிப்பை நான் பொய்யாக்குறேன். அம்மா, வேணாமா. எனக்கா நாள் குறிக்கிற? அதான் உன்னை இப்பவே பரலோகத்துக்கு அனுப்பி வச்சுட்டேன். என்ன சொன்ன? ஏமா உன்னை நெருங்கவே முடியாதோ? ஏமா உன்னை நெருங்கி ரொம்ப நேரம் ஆகுது. நாளைக்கு அந்த வெண்ணிலாவுக்கு தான் கடைசி நாள். அவன் நினைப்போடவே நான் இருக்கிறதுனால உனக்கு தப்பா தோணிருக்கு போல. நாளைக்கு அவளை கொன்னுட்டு
அதே சந்தோஷத்தோட நான் 100 வயசு சந்தோஷமா வாழ போறேன். என்னை யாராலையும் அழிக்கவோ அசைக்கவோ முடியாது.